Meenakshi Faculty of Yoga, Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. ஆழ்கடத்தல் வழக்கில் உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே சீருடையில் IPS அதிகாரி முதல் முறையாக கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள ADGP ஜெயராம் கர்நாடக மாநிலம் ராமநகரத்தைச் சேர்ந்தவர். கன்னட மொழியில் முதுகலை பட்டமும் வரலாற்று பாடத்தில் MPhil முடித்து டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார். கர்நாடக அரசின் குரூப் B தேர்வில் தேர்ச்சி பெற்று IPS கனவுடன் தனது 34வது வயதில் UPSC தேர்வில் வெற்றி பெற்று தமிழக பிரிவு IPS அதிகாரி ஆனார். தமிழக காவல்துறையில் 1996இல் IPS அதிகாரியாக பணியில் சேர்ந்த ஜெயராம் கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு ASP ஆகவும் பின்னர் நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களில் SP ஆகவும் பணிபுரிந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து DIG-யாக பதவி உயர்வு பெற்று வேலூர், தஞ்சாவூர், கோவை சரகங்களில் பணியாற்றிய ஜெயராம் சென்னை வடக்கு இணை ஆணையராகவும் பணிபுரிந்துள்ளார். அதன் பின்பு IG-யாக பதவி உயர்வு பெற்று மேற்கு மண்டலம், மத்திய மண்டலங்களிலும் அதன் பிறகு ADGP-யாக பதவி உயர்வு பெற்று தமிழக காவல்துறையின் ஆபரேஷன் குற்ற ஆவண காப்பகங்களில் பணிபுரிந்தார். தற்போது ஆயுதப்படை ADGP-யாக பணிபுரிந்து வரும் இவர் அடுத்த ஆண்டு மே மாதத்துடன் ஓய்வு பெறவுள்ள நிலையில் சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ADGP ஜெயராம் கைது செய்யப்பட்டுள்ளார். கடத்தப்பட்ட சிறுவன் ADGP ஜெயராமின் காரில் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறார் என்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது ADGP ஜெயராமை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என அதிரடியாக கூறிய நீதிபதி, அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் என்ன ஆகும் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்றும் MLA-வையும் போலீசாரையும் சமமாக கருத முடியாது, போலீஸ் அதிகாரியை மக்கள் நியமிக்கவில்லை என்றும் கூறினார். இதனையடுத்து நீதிபதி உத்தரவுப்படி நீதிமன்ற வளாகத்திலேயே ADGP ஜெயராமை போலீசார் கைது செய்தனர். சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன் மூர்த்தியை கடுமையாக சாடிய சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியாக அவரிடம் கேள்வி எழுப்பியது. திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்துள்ளார். இதனிடையே பெண் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலம் இளைஞரின் சகோதரரான சிறுவனை கடத்தியதாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் KV குப்பம் தொகுதி MLA-வுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு தொடர்பாக பெண்ணின் தந்தை உள்ளிட்டோர் கைதான நிலையில் முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெகன்மூர்த்தியுடன் ஏராளமான நீதிமன்றத்திற்கு வருகை தந்த நிலையில் நீதிமன்றம் ஒன்றும் படப்பிடிப்பு தளம் அல்ல என்று காட்டமாக கூறிய நீதிபதி, தேவையில்லாத நபர்கள் நீதிமன்ற அறையை விட்டு வெளியேற உத்தரவிட்டார். நீங்கள் எந்த தொகுதி MLA, எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்கள் என்று ஜெகன்மூர்த்தியிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதி, கட்ட பஞ்சாயத்து நடத்ததான் மக்கள் வாக்களித்தனரா என்றும் கேள்வி எழுப்பி ஜெகன்மூர்த்தியை சாடினார். வாக்களித்த மக்களுக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு ஜெகன்மூர்த்திக்கு உத்தரவிட்ட நீதிபதி, யாராக இருந்தாலும் MLA-வான பின்பு வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடாது என்று கூறினார். மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர கட்ட பஞ்சாயத்து செய்ய யார் அதிகாரம் கொடுத்தது என கேள்வி எழுப்பிய நீதிபதி, பதவியை தவறாக பயன்படுத்தினால் வேடிக்கை பார்க்க முடியாது, உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்காக தான் உங்களை கைது செய்ய உத்தரவிடவில்லை என ஜெகன்மூர்த்தியிடம் கூறி முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூன் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். Meenakshi Faculty of Yoga, Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.